எனது மதிப்புக்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், நானும் அவரும் நடைபயிற்சி நண்பர்கள் என்றாலும் கூட ஒரு செய்தியை இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும். எதிர்காலத்தில் வரக்கூடிய கூட்டணியை மனதிலே வைத்தோ ஏதோ ஒரு காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளை மிக பெரிய அளவில் மதிப்பீடு செய்திருக்கிறார். அது எதற்காக இது என்று தெரியவில்லை. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த அரசு சரியில்லை, இதற்கு மாற்று அரசு என்பது திமுக தான். நீங்க சொல்ல வரதான். அப்படி பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறுகளையும் சொல்ல வேண்டும். ஒரு மதிப்பீடு செய்வதில் எனக்கு மாற்று கருத்து அல்ல. இதற்கு மாற்று என்பது இயற்கையாக திமுக தான். ஏனென்றால் இந்த அரசாணை வந்தது ஜூலை மாதம் 5ஆம் தேதி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த அறிக்கை 28ஆம் தேதி. இன்றைக்கு தான் ஊடகத்தில் இது செய்தியாக வருகிறது. நாளை மிக பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு தான் அறிக்கை விட போறார். இதுதான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய திறமை, வல்லமை, அரசியல் தெளிவு என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டு, நீங்க சொல்றீங்க எல்லாம் நுழைவுத் தேர்வு ரத்து செய்தது, இதையெல்லாம் திமுக செய்தது, அன்றைக்கு செய்தது என்று சொன்னார். இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தேசிய அளவிலான தேர்வை சந்திப்பதற்கு தகுந்த பாடத்திட்டத்தை தமிழக மாணவர்களுக்கு இந்த அரசு வழங்கவில்லை என்று சொன்னது அதிமுகவிற்கு மட்டுமல்ல, திமுகவிற்கும். சமச்சீர் கல்வியை கொண்டு வந்த போது மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், இது சமச்சீர் கல்வி அல்ல, சமரச கல்வி, தேசிய தரத்திற்கு, சிபிஎஸ்இ தரத்திற்கு இந்த பாடத்திட்டம் இல்லை என்பதை தொடர்ந்து சொல்லி வந்தார். ஆனால் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது, இவர்கள் பொது பாடத்திட்டத்தில் தேசிய அளவில் அவர் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை இந்த அரசு ஏற்படுத்தி தரவில்லை. அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு பதிலாக வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் திமுக விமர்சிக்கிறாரா பாமக? பாலு, நிச்சயமாக நான் என்ன, வாய்ப்பு கிடைக்கும் போது அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த நான் சொல்றேன், மூட போறாங்கன்னு அரசு சொல்லிடுச்சு. ஆனா இது நாங்க முன்னாடி சொன்னோம், இனிமே சொல்லலன்னு கேட்கறதுல இந்த சண்டை ஏன் தமிழக நலன் சார்ந்து இல்லை? பாலு, நிச்சயமா தமிழகத்தினுடைய இன்றைய நலனும் எதிர்கால நலனையும் அடிப்படையாக வைத்து மட்டும்தான் நான் சொல்றேன். நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நான் பேசவில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தீமையை விட பெரும் தீமை அடுத்து நடந்துவிடக் கூடாது என்று எச்சரிக்க வேண்டிய பொறுப்பு, சமூக பொறுப்பு எனக்கு இருக்கு. தனியரசு அவர்கள் தொலைபேசி வழியாக நம்மோடு பகிர்ந்து கொண்டோம். பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வி, தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை எல்லாம் உற்று கவனிக்கிற அல்லது தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூடப்படுதுங்கிற மாதிரியான இந்த அரசாங்கத்தினுடைய ப்ராசஸை உணர்வதற்கு எதிர்க்கட்சிகள் தமிழகத்தில் தவறிவிட்டார்களா? பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அறிக்கையை கடந்த வாரமே வெளியிட்டிருக்கிற நிலையில் திமுகவோ காங்கிரஸோ இது குறித்து கவலை தெரியவில்லை. அவங்க அதிமுக அரசையும் மத்திய பாஜக அரசையும் எதிர்ப்பதிலும் அவர்களை அடையாளம் காட்டுவதிலுமே தங்களது நேரத்தை முழுமையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மாநில நலன் சார்ந்து இந்த கட்சிகளுக்கு பெரிய அக்கறை இல்லை அப்படிங்கறதுதான் பாமக பாலு அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. பீட்டர் சார், இல்ல, நான் நண்பர் பாலு அவர்களுடைய சமூக உணர்வையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் எனது பெருமதிப்புக்குரிய டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய பல்வேறு கருத்துக்களையும் நான் தொடர்ந்து பின்பற்றி வருகிறேன். சில இடங்களிலே அவர்களோடு கருத்து மாறுபாடு எனக்கு இருந்தாலும் கூட பல முக்கியமான பொது பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர்கள் எடுக்கின்ற அந்த நிலைப்பாடு என்பது விஷயம் தெரிந்த தமிழக அரசியலையும் இந்திய அரசியலையும் உற்று பார்க்கின்ற எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளை பற்றி மிக சரியான கருத்துக்களை அவர் தொடர்ந்து பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆகவே இதை போன்ற பல்வேறு காலகட்டங்களிலே அவர் பலமுறை எச்சரிக்கை செய்திருக்கிறார் என்பதையும் நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நண்பர் பாலு அவர்கள் ஜனநாயகத்திலே எப்படி ஒரு தவறான நிலையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆட்சியை தவறான சிந்தனைகளோடு தவறான அணுகுமுறைகளோடு மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற ஒரு ஆட்சியை எப்படி அகற்றுவது என்கிற போராட்டத்திற்கு யதார்த்தமான முடிவுக்கு வர வேண்டும். ஆகவே அடுத்து என்ன மாற்றம் என்பதை பற்றி சிந்திக்கின்ற அளவிலே நாம் இருப்போம் என்று சொன்னால், இன்று நடக்கின்ற கொடுமைகளை தொடர்ந்து அனுமதித்த மிகப்பெரிய வரலாற்று பணியை நாம் ஏற்றுக்கொள்வோம். இன்னைக்கு ஈடுபடுகிறார்கள். இதை நண்பர் பாலு அவர்களை போன்றவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை போன்றவர்களும் இந்த அடிப்படையான பிரச்சனையை கவனத்திலே கொண்டு வந்தமே முடிய இந்த ஆட்சிக்கு மாற்று நாளை யார் வரப்போகிறார் அது அந்த காலகட்டத்திலே பார்த்துக் கொள்வோம். இப்பொழுது மக்களுக்கு எதிரான இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற இந்த அரசியல் சக்திகளை அதை தடுப்பதற்கு சக்தி இல்லாமல் பல்வேறு ஊழல் புகார்களில் சிக்கிக்கொண்டு நிலைகுலைந்து போயிருக்கிற தமிழக அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்களை நாம் எப்படி தமிழக மக்களை இவர்களிடமிருந்து பாதுகாக்கப் போகிறோம் என்பதுதான்
கட்சி வேறுபாடு அன்றி தமிழகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் முன்பு இருக்கிற பிரச்சனை என்பதை மட்டும் நான் நண்பர் பாலு அவர்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு போகிறேன். பீட்டர் அல்போன்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு கேள்வி சுருக்கமாக